வணக்கம். திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் 11 விதமான பஞ்சாயத்து யூனியனுக்கு ரெக்கார்ட் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்னு சொல்றேன். நீங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க. இந்த ஆல்சோ வந்து இந்த 11 விதமான பஞ்சாயத்து யூனியன்ல இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சரியா? இல்ல மொத்தம் 11 விதமான பஞ்சாயத்து யூனியன்ல எல்லாத்துக்குமே தனித்தனி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தோட்டியம், முசிறி, திருவெரும்பூர்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வந்து என்னன்னா அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி அதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. சரி, ஒரு காமனான பிடிஎஃப் எடுத்து இதுக்கான எல்லாமே வந்து என்ன சேமா தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த பேட்டர்ன்ல இப்ப நீங்க ஒன்ஸ் எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி டே 3 பிப்ரவரி 2020, அதாவது 3 பிப்ரவரி 2024 முன்னாடி நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? இந்த பேட்டர்ன் எல்லா இதுக்குமே வந்து சேமா இருக்கும். சரி, இப்ப நீங்க அலுவலக உதவியாளர் இதுக்கான பணி நியமனம் எப்படின்னா நேரடி நியமனம் தான் இருக்கும். இப்ப ஊதியமே சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து என்னன்னா 15,700 இருந்து மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். வயசு வந்து என்னன்னா 18 வந்து என்னன்னா நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கணும். உங்களுக்கான வகுப்பு வந்து என்ன இருக்குன்னா அதிகபட்ச வயது வரம்புல வந்து பொது பிரிவினருக்கு வந்து 32, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 34, ஆதி திராவிட பழங்குடியினருக்கு 37, முன்னாள் ராணுவத்தினர் இருந்தாங்கன்னா 55 வரைக்கும் இருக்கும். அண்ட் ஆல்சோ மாற்றுத்திறனாளிக்கு நார்மலா இருக்கிறத விட 10 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். சரியா? இதுக்கான மொத்த பணியிடங்கள் வந்து 2. ஓகேவா? தோட்டியத்துல பார்த்ததுனால வந்து 2. இந்த மாதிரி வந்து மொத்தம் 11 விதமான பிளாக்குக்கு 25 வந்து ஆபீஸ் சாரி இடஒதுக்கீடு வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இன சுழற்சியில ஆதி திராவிடர் இருக்கீங்க, முன்னுரிமையின் அடிப்படையா அருந்ததியர், பெண் ஆதரவற்ற அவங்களுக்கு தான் முன்னுரிமை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. சரி, ஒரு பணியிடத்துக்கு. இன்னொரு பணியிடத்துக்கு வந்து என்ன மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் அண்டு வந்து சீர்மரபினர் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை பெற்றவரா இருக்கும். சரி, அதுல வந்து ஒரு இதுக்கும் இதுல வந்து என்னன்னா இன்னொருத்தவங்களை வந்து என்னன்னா செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 2 விதமான போஸ்ட் இருக்கனால கல்வி தகுதி வந்து நீங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதோட சேர்ந்து வந்து உங்களுக்கு மிதிவண்டி வந்து ஓட்ட தெரியும். விண்ணப்பிக்க வேண்டிய படிவத்தை வந்து என்னன்னா நான் எப்படி ஓபன் பண்றது அது எண்ட் ஆஃப் இதுல வந்து சொல்றேன். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து என்ன 3 பிப்ரவரி 2024 முன்னாடி நம்ம எலிஜிபிளா இருந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கும் போது உங்களோட கல்வி தகுதி அதே மாதிரி வந்து உங்க இருப்பிட சான்று, சாதி சான்று, ஆதார் கார்டு இதுக்கான ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி வந்து என்னன்னா இந்த கொடுக்கப்பட்ட ஃபார்மோட வந்து என்னன்னா நீங்க வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். சரியா? இது அனுப்புறதுக்கு வந்து நீங்க வந்து திருச்சியில தான் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நேர்லயே போய் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா போஸ்ட் மூலம் அனுப்பலாம். அந்த போஸ்டலுக்கான அட்ரஸ் வந்து இங்க கொடுத்துருக்கேன். சரியா? ஆணையாளர் தோட்டியம் ஊராட்சி. நீங்க தோட்டியத்துக்கு அப்ளை பண்ணா இந்த இதுக்கு வந்து அனுப்பணும். நீங்க திருவரம்புக்கு அப்ளை பண்ணா திருவரம்பூர் ரிலேட்டடா வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நீங்க அனுப்ப வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான செலக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து சொல்லுவாங்க. நீங்க ஒன்ஸ் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வந்து என்னன்னா உங்களுக்கு போஸ்டல் வந்து என்ன ரீஅப்ளை பண்ணுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டேட்டுக்கு உங்களை வந்து என்னன்னா நேர்முகத்திற்கு கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு வந்து என்னன்னா அட்டன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்றத ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, இப்ப இதுக்கான ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா அந்த ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்க வந்து என்ன அப்படின்னு பிரிண்ட் அவுட் எடுத்து இதுக்கான இதை வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். பேசிக்காக கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு கீழே வந்து என்னன்னா சொல்லிப்பாங்க உங்களுக்கான சான்றிதழ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அந்த ஒவ்வொரு சான்றிதழையும் உங்களோட வந்து சைனிஷர் போடுறாங்க. உங்க சைன் போட்டு அதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணி வந்துடுறேன். கொடுக்கப்பட்ட அட்ரஸ்க்கு வந்து போஸ்டர் அனுப்ப வேண்டியது இருக்கும். சரி, இப்ப இதை நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்றதுன்னு பாருங்க. ஓகே, நீங்க திருச்சிராப்பள்ளி.nic.in கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து இந்த மாதிரி வரும். சரியா? இதுல நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஹோம்ல தான் சொல்றேன். ஹோம்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க இருக்கும் நோட்டிபிகேஷன் ஃபார் ஃபில்லிங் அப் வேகன்சி இன் ரெக்கார்ட் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இன் பஞ்சாயத்து யூனியன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன். இதை ஓப்பன் பண்ணி நீங்க எந்த பிளாக்ல இருக்கீங்களோ அந்த பிளாக் ஏத்தாப்புல வந்து செக் பண்ணலாம். இல்ல திருச்சிராப்பள்ளியில இருந்தீங்க நீங்களுமே வந்து செக் பண்ணி பாத்துக்கணும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து திருச்சிராப்பள்ளியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அது மூலம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து எடுத்துக்கலாம். ஓகே, டவுட்ஸ் ஆர் கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் முடிச்சு பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற நாங்க வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.